டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோர் மீது மேல் நடவடிக்கை எடுக்க தடை விதித்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் இல்லத்தில் சோதனை நடத்தி அமலாக்கத்துறை ஆவணங்களை பறிமுதல் செய்தது. இந்த ஆவணங்களை திரும்ப ஒப்படைக்கவும் மேல் நடவடிக்கை எடுக்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்தது. நீதிமன்ற தடையை மீறி அமலாக்கத்துறையினர் நோட்டீஸ் அனுப்பியதாக கூறி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளதால் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி நிஷா பானு தலைமையிலான அமர்வு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நீதிபதி எம்.எஸ். ரமேஷ் அமர்வில் பட்டியலிட உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தது. நெல்லை மாவட்டத்தில் இரு பிரிவுகளாக மோதிக்கொண்ட மாணவர்களுக்கு நூதன தண்டனை விதிக்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் வன்னிக்கோனேந்தல் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் மிட்டாய் பிரச்சனையில் இரு பிரிவினராக பிரிந்து தாக்கிக் கொண்டனர். இந்த விவகாரம் காவல்துறை வரை சென்றதால் 15 சிறுவர்களை பிடித்து சிறார் நீதி குழுமம் முன் போலீசார் ஆஜர்படுத்தினர். அப்போது காலாண்டு தேர்வு வினாத்தாளில் உள்ள ஒரு மதிப்பெண் கேள்வி பதில்களை எழுதி கொண்டு வர வேண்டும் என்றும் ஒழுங்காக முடிவெட்ட வேண்டும் என்றும் மாணவர்களுக்கு நீதி குழும நடுவர்கள் அறிவுறுத்தினர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.